அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு பிறப்பித்ததற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுமா என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஆளுநர் வரைக்கும் பல்வேறு கட்ட முடிவுகளை, குறிப்பாக சீராய்வு மனுவை தாக்கல் செய்வதா இல்லையா என்பது குறித்த பல்வேறு ஆலோசனைகளை மத்திய உள்துறை அமைச்சகமும் அட்டார்னி ஜெனரல் அலுவலகமும் தற்பொழுது எடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ஒரு பிரதிவாதியாகவோ ஒரு பார்ட்டியாக இந்த ஒரு வழக்கில் இல்லாத பொழுது அவருடைய கருத்துக்களை கேட்காமல் அவருக்கு எதிராக எவ்வாறு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை அட்டார்னி ஜெனரல் வெங்கட் ரமணி தற்பொழுது எழுப்பியுள்ளார். அதன் அடிப்படையில் நிச்சயமாக இந்த விவகாரத்தில் சீராய்வு மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்தளவில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான இந்த ஒரு உத்தரவு என்பது ஏற்புடையது அல்ல. அதாவது அரசனுடைய ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கும் ஒருவர் மீது நீதித்துறை இது போன்ற உத்தரவுகளை பிறப்பிப்பது என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளும் தற்பொழுது முன்வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான அந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயம் தொடர்பான விவகாரத்தில் சீராய்வு என்பது நிச்சயமாக தாக்கல் செய்யப்படும் எனவும், அதே போல ஆளுநருக்கு வழங்கப்பட்ட அந்த காலக்கெடுவையும் நீதிமன்றம் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த சீராய்வு மனுவில் முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. வரும் செவ்வாய்க்கிழமை இது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் அட்டார்னி ஜெனரல் அலுவலகத்தில் நடைபெறும் எனவும், அதன் பிறகு இந்த வாரத்தில் சீராய்வு மனு எப்பொழுது தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு முடிவு என்பது எடுக்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலை மத்திய உள்துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.